وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எங்கள் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், அன்னாருடைய வழியொட்டி நடந்த முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் மிகச் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வினதும் அல்லாஹ்வுடைய தூதரினதும் அனுமதி இல்லாமல் நுழைவிக்கப்பட்ட மார்க்கமல்லாத காரியங்களை மார்க்கம் என்ற பெயரில் செய்யப்படுகின்ற எல்லா காரியங்களும் நூதன அனுஷ்டானங்கள் பித்அத்துக்கள் என்றும், பித்அத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்துக்கே இட்டுச் செல்லும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஞாபகப்படுத்தியதை நானும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பெரியவர்களே, நானும் நீங்களும் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நாம் உலகத்தில் வாழும் பொழுது எந்த முறையில் வாழ வேண்டும் என்று பணித்திருக்கிறார்களோ, ஏவியிருக்கிறார்களோ, அந்த முறையில் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. அதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. மதிப்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா மிகச்சிறந்த ஒரு மார்க்கத்தை எனக்கும் உங்களுக்கும் தெரிவு செய்திருக்கிறான். இந்த மார்க்கத்தை பொறுத்த வகையிலே வரலாறுகளையும் சட்டதிட்டங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டியான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தெரிவு செய்திருக்கிறான். சுமார் 1500 வருடங்கள் கடந்து கூட இந்த மார்க்கத்திலே இடைச்செருகள் செய்ய முடியாத, இந்த மார்க்கத்திலே இல்லாதவைகளை நுழைவிக்க முடியாத பாதுகாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம். உலகத்திலே ஒரு மதம், ஒரு மார்க்கம், ஒரு தகவல் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு மார்க்கம் ஒரு ஜெனரேஷனிலிருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு எப்படி கடத்தப்பட வேண்டும் என்று இந்த உலகத்துக்கு பாடம் சொல்லித்தந்த மார்க்கம் இந்த மார்க்கம். அதனால்தான் 1500 வருடங்கள் கடந்து கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறிலோ, சஹாபாக்களுடைய வரலாறிலோ பொய்கள் புனைய முடியாமல், இட்டுக்கட்டுகள் செய்ய முடியாமல் மிக துல்லியமாக ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய இந்த இஸ்லாத்துடைய வரலாறுகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால் யாராவது இட்டுக்கட்டினால் அல்லது இல்லாத ஒரு கதையை புனைந்தால் அது மிக தெளிவாக விளங்குகின்ற அளவுக்கு இந்த மார்க்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சஹாபாக்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த சமுதாயத்திலே பிற்பட்ட காலகட்டங்களில் ஹிஜ்ரு 400 அல்லது 500 தாண்டியதன் பின்னால் வாழ்ந்த சில நல்லறிஞர்கள், சில நல்ல மனிதர்கள், சில சாலிஹீன்களுடைய பெயரால் இன்றைய சமுதாயத்தில் பல வகையான இட்டுக்கட்டுகளும் புனையப்பட்ட கதைகளும் சேர்க்கப்பட்ட துரதிர்ஷ்டவசமான நிகழ்வுகள் இந்த மார்க்கத்துக்குள் நடந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே அவ்வாறு ஒரு அறிஞருடைய பெயரை பயன்படுத்தி, ஒரு நல்ல மனிதருடைய பெயரை பயன்படுத்தி இஸ்லாத்திலே இல்லாத, இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்க்கின்ற, இஸ்லாத்துடைய பேஸை தகர்க்குகின்ற கட்டுக்கதைகள் புனையப்பட்ட ஒரு அறிஞர் இருக்குமாக இருந்தால் அதுதான் இஸ்லாமிய வரலாறிலே சொல்லப்படுகின்ற ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த உலகத்தில் அவர் வாழ்கின்ற பொழுது மிகச்சிறந்த ஒரு மனிதராக, மிகச்சிறந்த ஒரு அறிஞராக, இஸ்லாத்திலே எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை மிக தெளிவாக இந்த உலகத்திலே பேசிய ஒரு அறிஞராக அவர் வரலாற்றிலே காணப்படுகிறார்.
எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தௌஹீதை நீங்கள் கடைபிடியுங்கள். நீங்கள் பிரார்த்தித்தால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். மனிதனிடத்திலே நீங்கள் தேவை காண வேண்டாம், அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய தேவையை முன்மொழியுங்கள் என்று ஏகத்துவ பிரச்சாரம் செய்த ஒரு மனிதர் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இஸ்லாத்துடைய எதிரிகளால், இஸ்லாத்துடைய விஷமிகளால் இவருடைய பெயரை பயன்படுத்தி இன்றைய சமுதாயத்தில் இவருடைய பெயரில் இட்டுக்கட்டப்பட்ட சில செய்திகள் இந்த சமுதாயத்துக்குள் ஊடுருவிக்கக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலை காணப்படுகிறது. மார்க்க அறிவு இல்லாததன் காரணமாக, மார்க்கத்தை பற்றிய தெளிவு இல்லாததன் காரணமாக எது சரி எது பிழை என்பதை சரியாக எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அளவுகோல் தெரியாத ஒரு சில சமுதாயங்கள் இந்த கதைகளை நம்பி ஈமானை இழக்குகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தோழர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில சந்தர்ப்பங்களிலே அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த நல்ல மனிதர், இவர் அழகாக இந்த உலகத்திலே ஏகத்துவத்தை சொன்ன மனிதர், சுன்னாவை ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த சமுதாயத்துக்கு உரைத்து சொன்ன மனிதர் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்து, இன்னும் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே ரசூலுல்லாஹ்வையும் விட மேலான ஒரு இடத்திலே வைக்கப்பட்டு, இன்னும் சில சந்தர்ப்பங்களிலே இல்லாத பண்புகள் கொடுக்கப்பட்டு வர்ணிக்கப்பட்டு இந்த சமுதாயத்திலே கொள்கையாக ஒரு சில சமுதாயம் நம்பி வருகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்திலே, இந்த மனித சமுதாயத்திலே சிலரை விட அல்லாஹு தாலா நல்ல மனிதர்களாக உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து தெரிவு செய்திருக்கிறான். அதிலே முதலிடம் வழங்கப்பட்டவர்கள் நபிமார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா தன்னுடைய வஹையை சுமக்க சொன்ன சமுதாயம். இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா யாரு நல்ல மனிதர்கள், யாரு சிறந்தவர்கள் என்று தெரிவு செய்தானோ அந்த சமுதாயத்திலே மிகச் சிறந்த வஹையை சுமந்த, வஹையை இந்த சமுதாயத்திலே எத்தி வைப்பதற்கு தகுதியானவர்கள் என்று கருதிய சமுதாயம் நபிமார்கள். உலகத்திலே உலுல் அஸ்ம் மிக கடுமையாக பாடுபட்ட கஷ்டத்துக்குள்ளாகிய நபிமார்கள் என்று 5 நபிமார்களை வரலாறு சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவர்களை பற்றி வரலாறு சொல்லுகின்ற பொழுது இந்த சமுதாயத்தில் நபிமார்களில் சிறந்த சமுதாயம் இந்த சமுதாயம். அல்லாஹு தாலா தன்னுடைய வஹையை இந்த சமுதாயத்துக்கு எத்தி வைப்பதற்காக கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த ஒரு பொறுப்பு நுபுவத் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிக பெரிய ஒரு பதவி. அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு சிறந்த முறையில் வழங்குகின்ற ஒரு பதவி இருக்குமாக இருந்தால் அது நபிமார்களை அல்லாஹு தாலா தேர்வு செய்தான். அந்த நபிமார்களுக்கு பின்னால் இந்த சமுதாயம் இடம் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான நபர், இந்த சமுதாயம் மதிக்க வேண்டிய முக்கியமான நபர் யார் என்று பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய சமுதாயத்தில் மிகச் சிறந்த மனிதர், நபிமார்களுக்கு பின்னால் இந்த சமுதாயம் ஒரு மனிதருக்கு இடம் கொடுப்பதாக இருந்தால் அது மிக முக்கியமாக கொடுக்கப்பட வேண்டியவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்திலே எல்லோருடைய ஈமானை ஒரு தட்டிலும் அபூபக்கருடைய ஈமானை இன்னொரு தட்டிலும் வைத்தால் அபூபக்கருடைய ஈமான் கனத்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற்றி சொன்ன ஒரு நபித்தோழர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கையிலே இருக்கும் பொழுது எல்லா சஹாபாக்களையும் பற்றி விசாரித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக பள்ளிக்கு வந்த அந்த நாளில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த மதீனால மஸ்ஜிது நபவிக்கு வரக்கூடிய மனிதர்கள் பள்ளிக்குள் நுழையக்கூடிய எல்லா வாயில்களையும் அடைத்து விடுங்கள், இல்லா பாபா அபீபக்கரின், அபூபக்கர் எந்த வாயிலாக வருவாரோ அந்த வாயிலை நீங்கள் அடைக்க வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெச்சி பேசிய ஒரு நபித்தோழர். ரசூலுல்லாஹ்வோட ஹிஜ்ரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வை மஅமூமாக வைத்து இமாமத் செய்த மிக முக்கியமான ஒரு நபர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எனவே இந்த சமுதாயம் நபிமார்களுக்கு பின்னால் மதிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் இருக்குமாக இருந்தால் அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கருக்கு பின்னால்
இந்த சமுதாயத்திலே உலகத்திலே வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் இவர்கள் 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 எல்லாம் சுவர்க்கவாதிகள் என்று ரசூலுல்லாஹ் சில நபித்தோழர்களை குறித்து சொன்னார்கள். அல் அஷரத்துல் முபஷரா, சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது இரண்டாவதாக இந்த சமுதாயத்திலே மதிக்கப்பட வேண்டிய நபித்தோழர்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திலே மிகச் சிறந்த சமுதாயம் என்று சிலாகித்து சொன்ன, குர்ஆன் போற்றி பேசுகின்ற ஒரு சமூகம் இருக்குமாக இருந்தால் அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்ந்த முஹாஜிரீன்கள், அன்சாரிகள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய பிரச்சாரத்தை மக்காவிலே பேசுகின்ற பொழுது உயிர் போகும் என்ற நிலையிலே வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்த சமுதாயம் முஹாஜிரீன்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுக்கு வரச் சொல்லி அதற்கான பாதுகாப்பு தருவதாக உத்தரவாதம் கொடுத்து, உங்கள் உயிரை நாங்கள் பாதுகாத்து எங்கள் உயிரை நாங்கள் விடுவோம் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு வாக்கு கொடுத்த சமுதாயம் அன்சாரிகள். அல்லாஹ் இவர்கள் குறித்து என்ன சொல்கிறார்? வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். இஸ்லாத்திலே முந்தியவர்கள், இஸ்லாத்திலே தியாகம் செய்தவர்கள், முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டார்கள் என்று சிலாகித்து குர்ஆன் சொல்லுகிறது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சமுதாயத்தை மிகச் சிறப்பாக சொன்னார்கள். அவர்கள் யார்? அவர்கள் தான் பத்ருவாசிகள். இஸ்லாத்திலே நடந்த மிக முக்கியமான ஒரு யுத்தம் பத்ர் யுத்தம். அந்த பத்ர் யுத்தத்தின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொண்ட 300 சொச்சம் பேர் சஹாபாக்கள், இவர்கள் குறித்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இஅமலு மா ஷிஅதும் ஃபகத் கஃபர்து லக்கும். நீங்கள் இந்த உலகத்திலே பத்ருவாசிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நற்சான்றுதல், நீங்கள் நினைப்பதை செய்யுங்கள், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், அல்லாஹு தஆலா உங்கள் பாவத்தை மன்னித்து விட்டான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பத்ருவாசிகள் லிஸ்டிலே இருக்கிறார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொன்ன நபித்தோழர்கள், அன்சாரிகள், முஹாஜிரீன்கள். ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், கைருன் நாஸி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். என்னுடைய சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம், என்னுடைய மனிதர்களிலே, என்னுடைய உம்மத்திலே மிகச்சிறந்த சமுதாயம் என் காலத்தில் வாழ்ந்தவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பின்னால் சிறந்த சமுதாயம், அதற்கு பின்னால் வந்தவர்கள், அதற்கு பின்னால் வந்த சமுதாயம் மிகச்சிறந்த சமுதாயம் என்று 3 நூற்றாண்டுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தகவலை நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? மிகச்சிறந்த படைப்பு, மிகச்சிறந்த மனிதர்கள் முதலாவது அல்லாஹ் சொல்லுகின்றவர்கள் நபிமார்கள், ரசூல்மார்கள். அதற்கு பின்னால் இந்த சமூகத்திலே மிகச்சிறந்தவர் அபூபக்கர். அதற்கு பின்னால் இந்த சமூகத்திலே மிகச்சிறந்த சமுதாயம், மிகச்சிறந்த மனிதர்கள், சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் முஹாஜிரீன்கள், அன்சாரிகள், பத்ருவாசிகள், ரசூலுல்லாஹ்வால் போற்றி புகழப்பட்ட 3 நூற்றாண்டுகளை சேர்ந்த மனிதர்கள் இந்த சமுதாயத்திலே மிகச்சிறந்த சமுதாயம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை பொறுத்த வகையிலே இன்றைய சமுதாயத்திலே அவரை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், அவரை எவ்வாறு ஈமான் கொள்கிறார்கள் என்றால், இந்த எல்லா சமுதாயத்தையும் விட உயர்ந்த ஒரு மனிதராக பார்க்கிறார்கள். இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இல்லாத சிறப்பும் மதிப்பும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பத்ருவாசிகளுக்கு இல்லாத சிறப்பும் மதிப்பும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்சாரிகள், முஹாஜிரீன்களுக்கு இல்லாத சிறப்பும் மதிப்பும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் நூற்றாண்டில் சிறந்த நூற்றாண்டு என்று சொன்ன 300 நூற்றாண்டையும் தாண்டி ஹிஜ்ரி 500 காலப்பகுதிகளிலே 5வது நூற்றாண்டிலே பிறந்த ஒரு மனிதருக்கு வஹி யாரை சிறப்பித்து சொன்னதோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழும் பொழுது யார் யாரெல்லாம் சுவர்க்கவாதிகள் என்று ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தினார்களோ அவர்களுக்கு இல்லாத, அவர்களுக்கு கிடைக்காத சிறப்பும் மாண்பும் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய பெயரால் இன்றைய சமுதாயத்தில் பேசப்படுகிறது. அவர் சொன்னார்களா? அவர் சொல்லவே இல்லை. அவராக பேசினார்களா? அவர் சொல்லவே இல்லை. உலகத்தில் வாழ்ந்த, அவரையும் விட சிறந்த, இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்திலே வாழ்ந்த நிறைய நல்லறிஞர்கள் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா, இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா, இவரையும் விட மிகச் சிறந்த சேவையை இஸ்லாமிய சமுதாயத்துக்கு செய்தவர்கள். ஆனால்
அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சிறந்த ஒரு அறிஞர், இந்த உலகத்திலே நல்ல முறையில் வாழ்ந்த ஒரு மனிதர், இந்த உலகத்திலே தௌஹீதை பேசிய ஒரு மனிதர். நீங்கள் உதவி கேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்று உரத்து சொன்ன ஒரு மனிதர். அவருடைய பேரை பயன்படுத்தி யாரோ ஒரு சமுதாயம், யாரோ ஒரு விஷமிகள் இந்த மார்க்கத்துக்குள் இல்லாத சில செய்திகளை அவரின் பேரால் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளையும் புனையப்பட்ட செய்திகளையும் இந்த மார்க்கத்துக்குள் கதையாக கொண்டு வந்து சேர்த்து அதை இந்த ஒரு சமுதாயம் நம்பி ஈமானை இழக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதனால் தான் இந்த தகவலை பேச வேண்டிய நிலை வந்திருக்கிறது. தோழர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இதை யாருடைய ஒரு குரோதத்துக்காகவோ யாரையும் இழுத்து பேச வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் நான் சொல்லவில்லை. இது ஒரு சாதாரண ஒரு பாவமாக இருந்தால் அதை பேச வேண்டிய ஒரு முறையிலே எங்களுக்கு பேசிவிட்டு போகலாம். ஆனால் அவரை பற்றி சொல்லப்படுகின்ற செய்திகளிலே, அவருடைய பெயரால் சொல்லப்படுகின்ற செய்திகளை எடுத்து வாசிக்கின்ற பொழுது, அதனுடைய அர்த்தங்களை பார்க்கின்ற பொழுது, அதனுடைய உள்ளடக்கங்களை பார்க்கின்ற பொழுது, சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்தில் எதெல்லாம் அடிப்படை ஈமான் என்று சொல்லப்படுகிறதோ அவைகளை தகர்க்கின்ற வார்த்தைகள் அந்த வார்த்தை பிரயோகங்களிலே இருப்பதனால் இது சம்பந்தமாக இதை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் சமுதாயத்துக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு தேவையின் நிமித்தம் இந்த தகவலை நாங்கள் பேசுகிறோம். தோழர்களே, அன்பான இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ரபீல் ஆகிர் மாதம், ரபீல் அவ்வலுக்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய மாதம். ரபீல் அவ்வல் என்பது உங்களுக்கு தெரியும், சமுதாயத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்ற மாதம். அதே போன்று ரபீல் ஆகிர் என்பது இன்றைய மாதத்தில் அந்த அறிஞர் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்ததாக சொல்லப்படுகின்ற மாதம். இந்த மாதத்திலே இலங்கையிலே பல பகுதிகளிலே அவருடைய பெயரால் பேசப்படுகின்ற, அவருடைய பெயரால் வாசிக்கப்படுகின்ற, அவருடைய பெயரால் நடாத்தப்படுகின்ற அந்த மஜ்லிஸ்களிலே பேசப்படுகின்ற அல்லது ஓதப்படுகின்ற வார்த்தைகளே இருக்கக்கூடிய ஈமானை பாதிக்கின்ற சில செய்திகள் இருப்பதனால் தான் இது விஷயத்திலே நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த தலைப்பை தெரிவு செய்தோம். தோழர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரணமாக எங்கள் கண்களால் அல்லது எங்கள் நாவால் அல்லது எங்கள் காதால் செய்கின்ற பாவமாக இருந்தால் அல்லாஹு தஆலா அதை மன்னிப்பார். சிறு பாவங்களுக்கான மன்னிப்பு வேறு வேறு அமல்களிலே இருக்கிறது. ஆனால் எங்களுடைய ஈமானை பாதிக்கின்ற அர்த்தமாக இருந்தால் 60 வருடமோ 50 வருடமோ 40 வருடமோ காலம் முழுக்க நாங்கள் இபாதத்தை செய்தாலும் எங்கள் ஈமானை பறிகொடுத்து விட்டால், எங்கள் ஈமான் பறிபோய்விட்டால் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் 60 வருஷம் 50 வருஷம் 40 வருஷம் செய்த இபாதத்துக்கும் கூலிக்கும் எந்த நன்மையும் இல்லை. தகர்த்தறியப்பட்ட நிலையில் ஜீரோவாக அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் நிற்க வேண்டிய ஒரு நிலை வரும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது சாதாரணமாக இஸ்லாத்தை ஒரு பிரீஃபாக விளங்கி இருக்கக்கூடிய எங்களுக்கு கூட இதனுடைய அர்த்தங்களை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது இது பெரிய ஒரு ஆபத்தான ஒரு செய்தி என்பதை புரிந்து கொள்ள முடியும். தோழர்களே, இது அரபியில் இருப்பதனால் பெரும்பாலும் அதை சூழி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இதனுடைய அர்த்தம் தெரியாமல், இதனுடைய விளக்கம் தெரியாமல் அதன் பக்கம் ஈர்க்கப்படுகின்ற அல்லது உட்காருகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதிலே வரக்கூடிய சில உதாரணங்களை, இதில் ஈமானுக்கு என்ன பாதிப்பு இருக்கிறது என்பதை உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவது இந்த இடத்தில் பொருத்தம் என்று நினைக்கிறேன். அன்பான இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவரை புகழ்ந்து பாடுகின்ற அந்த சபைகளிலே பாடப்படுகின்ற பைத்துகள், அந்த பைத்துகளிலே வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி, என்ன செய்தி வருகின்றது? அதாவது அவருடைய அந்த பாடலிலே வரக்கூடிய செய்தி, இதா குர்ரத்து சியாம் காலத் லஹும் ஸாத்துல் ஃபிதாம் லம் யல்கமில் யௌமல் குலாம் சதியன் லஹா அஹ்லுல் முராத். இப்படி ஒரு வார்த்தை வருகிறது. இது அந்த மஜ்லிஸிலே படிக்கக்கூடிய ஒரு வார்த்தை பிரயோகம். அதாவது ஒரு நாள், ஷக்குடைய நாள், ரமலான் மாதம் 29வது நாள், பிறை காணவில்லை. பிறை காணாத நேரத்திலே பிறை மறைக்கப்பட்டிருக்கிறதா, பிறை தென்படவில்லையா என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். பிறை இன்று காணப்படவில்லை என்ற சந்தேகமான நாள் குறித்து அந்த அறிஞர் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயிடம் வந்து அந்த ஊரார்கள் முறைப்படுகிறார்கள். இன்று 29 பிறை முடிந்து விட்டது, 30ஆக பூர்த்தி செய்வதா, பிறை தென்படவில்லை என்ற செய்தியை சொன்ன பொழுது அந்த தாய் சொன்ன பதில் இந்த புத்தகங்களிலே வருகிறது. அந்த தாய் என்ன சொன்னால், ஆம், இன்றைய நாள் என்னுடைய இந்த சிசு, இந்த குழந்தையாக இருக்கக்கூடிய அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
இன்று என்னுடைய குழந்தை என் மார்பகத்தில் வாய் வைத்து பால் குடிக்கவில்லை. சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய இந்த குழந்தை அவர் இன்றைய பகல் நேரத்தில் பால் குடிக்கவில்லை. எனவே இன்றைய நாள் நோன்பு நீங்கள் 30 பூர்த்தி செய்ய வேண்டும், பெருநாள் இல்லை என்று தீர்ப்பு கொடுத்ததாக இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. தோழர்களே, இதை நான் விமர்சனமாக சொல்லவில்லை, இதை சிந்தியுங்கள் என்று சொல்கிறேன். அதாவது இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். ரமதானை தீர்மானிப்பது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? பிறையை பாருங்கள், நோன்பு விடுங்கள். பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள். ஃபைன் உம்ம அலைக்கும், உங்களுக்கு பிறை தென்படவில்லை என்றால் ரமதானை அல்லது மாதத்தை 30 பூர்த்தி செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல். இது ஹதீஸ். ஹதீஸ் சொல்லி இருக்க அந்த ஊர்வாசிகள் ரமதானை எப்படி முடிவு செய்தார்கள்? சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த அறிஞருடைய அந்த செயலை வைத்து ரமதான், இன்றைக்கு ரமதானுடைய நாள், இது ஹதீஸை மோதுகிறதா இல்லையா? இது ஹதீஸை புறக்கணிக்கிறதா இல்லையா? இது ஹதீஸுக்கு எந்த விதமான கீமத்தும் பெருமதியும் இல்லாது. இன்னும் சொல்ல போனால் அன்றைய ஊர்வாசிகள் மார்க்கத்திலே எந்த அறிவும் இல்லாதவர்கள் என்பதை இந்த வசனம், இந்த சான்று, இந்த செய்தி எங்களுக்கு அதாவது ஆதாரமாக சொல்லுகிறது. ஏன்? சின்ன பிள்ளை, பெண், அதாவது கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டக்கூடிய பெண்கள், மாதவிடாய் பெண்களுக்கு என்று நோன்பு பிடிக்கக்கூடாது என்று சலுகை வழங்கப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கம். சின்ன பிள்ளை பால் குடிக்காதனால் அந்த பிள்ளையுடைய நோன்பு அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? இந்த அறிவு கூட ஒரு சமுதாயத்துக்கு இல்லையா? இப்படியான அறிவீனமான சில செய்திகளை மார்க்கமாக நினைத்து செய்வது ஈமானை பாதிக்கின்றது என்பதுதான் நாம் சொல்லக்கூடிய செய்தி. அதே போன்று இன்னொரு செய்தியிலே அவர் 10 வயதாக இருக்கின்ற பொழுது மதரசாவுக்கு வருவாராம், ஓதுவதற்காக பள்ளிக்கூடங்களுக்கு வருவாராம். அவருக்கு பக்கத்தில் 2 பேர், 2 மலக்குமார்கள், இவரை வழிவிடுங்கள், அல்லாஹ்வுடைய வழி வருகிறார், இவரை வழிவிடுங்கள் என்று சொல்லுகின்ற செய்தி, அப்படி சொல்லுகிறார்கள் என்ற செய்தி இந்த புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், 10 வயதான ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய வழி என்பதை யார் சொன்னார்? 10 வயதான ஒரு மனிதர், ஒரு பிள்ளை அல்லாஹ்வுடைய வழி என்பதை, அவர் மலக்கு என்பதை யார் சொன்னார்? ரசூலுல்லாஹ்வுக்கு கூட, சஹாபாக்களுக்கு கூட யார் மலக்கு என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மலக்குமார்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு சபையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதர் வருகிறார். அவர் வெள்ளை நிறமான ஆடை அணிஞ்சிருந்தார். பிரயாணத்தின் அடையாளங்கள் ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. கருப்பு நிறமான முடி இருந்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய காலோடு கால் சேர்த்து உட்கார்ந்தார். உட்கார்ந்து யா முஹம்மத் அக்பிர்னி அனில் இஸ்லாம் என்றார். முஹம்மதே, எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி சொன்னார்கள். சதக்த என்றார். வந்த மனிதர், நபியை நீங்கள் உண்மையை சொன்னீர்கள் என்றார்கள். திரும்பி முஹம்மதே, எனக்கு ஈமானை பற்றி சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் ஈமானை பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள். சதக்த என்றார். நீங்கள் உண்மை சொன்னீர்கள் என்றார். இஹ்சானை பற்றி சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார். இஹ்சானை பற்றி சொல்லிக் கொடுத்தார். மறுமையுடைய அடையாளம், மறுமையை பற்றி சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅஅலம மினஸ் ஸாயில். இந்த கேள்விக்குரிய பதில் கேட்கப்பட்டவரையும் விட கேட்டவருக்கு ரொம்ப தெரியும் என்றார். எப்படி? மறுமையை பற்றி சொன்ன பொழுது மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅஅலம மினஸ் ஸாயில், நீங்க கேட்கறீங்களே மறுமை, இதை பற்றி கேட்கப்பட்ட என்னையும் விட கேட்டவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்றார். திருப்பி சொன்னார், அப்படி என்றால் அதனுடைய அடையாளங்களை பற்றி சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் அடையாளங்களை சொல்லிவிட்டு அவர் திரும்பி போனார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடியிருந்த சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் வருகிறார், உட்காருகிறார், கேள்வி கேட்கிறார், அவரே பதிலை அறிந்து கொண்டு சதக்க உண்மை சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். இது என்ன கேள்வி? தெரியாமல் கேட்டாரா, என்ன சொல்லுகிறார் என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஹாதா ஜிப்ரீல். இதுதான் தெரியுமா, இது ஜிப்ரீல் வந்திருக்கிறார். அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு அறிவித்து தர வந்திருக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கூடியிருந்த உமர், கூடியிருந்த அபூபக்கர் சித்தீக், கூடியிருந்த சஹாபாக்களுக்கு தெரியாத வானவர்கள் இந்த உலகத்திலே வந்து போயிருக்கிறார்கள். இது வானவர் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அறிவிக்க வேண்டும். இதான் ஈமான், இதான் அகீதா. வானவர்களை மனிதர்களால் நிஜமாக காண முடியாது, ரசூலுல்லாஹ் அறிவித்து கொடுத்தாலே தவிர.
இது ஈமான், இது இத்திகாத். இதில் யாராவது மாற்றம் கொள்வதாக இருந்தால் ஈமானை தகர்க்கிறார்கள். எனவே அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது ரெண்டு பக்கத்திலே ரெண்டு மலக்குமார்கள் வழிவிடுங்கள் வழிவிடுங்கள், அல்லாஹ்வுடைய வழி வருகிறார் என்று எப்படி சொல்ல முடியும் தோழர்களே? இது எந்த இஸ்லாம் எங்கே இருக்கிறது? எந்த அடிப்படையில் இதை சொல்லுவது? இன்னும் சொல்வதாக இருந்தால் வலி, அல்லாஹ்வுடைய நேசன். அவர் யார்? ஒரு வலி என்பவர் இந்த மார்க்கத்தை படித்து, இந்த மார்க்கத்தை அறிந்து, இந்த மார்க்கம் படி வாழ்ந்து, தக்வாவுடைய அடிப்படையில் வாழ்ந்தவன் மனிதன். சின்ன பிள்ளையை பார்த்து யாருக்கும் வலி என்று சொல்ல முடியாது. சின்ன பிள்ளைகளை பார்த்து யாரும் அல்லாஹ்வுடைய நேசன் என்று சொல்ல முடியாது. அவருக்கு நன்மை தீமை இப்ப எழுதப்பட மாட்டாது. எப்ப இந்த மார்க்கத்தை புரிவாரோ, எப்ப வயதை அடைவாரோ, எப்ப அதன்படி வாழ்வாரோ, அப்பொழுதுதான் ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய நேசனா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும். 10 வயசுல குழந்தையாக இருக்கும் பொழுது வயிற்றுக்குள்ளே வைத்துக்கொண்டு ஒருவரை வலி என்று கதை புனைகிறார்கள் என்றால் ஈமானை பாதிக்குமா இல்லையா? பாதிக்கும் ஈமானை. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை அல்ல, இதை சிந்தியுங்கள் என்று சொல்கிறேன். இதை மார்க்கம் என்று ஒரு சபையிலே உட்கார்ந்து கொண்டு படித்து நான் பெரிய ஒரு நன்மை செய்து விட்டேன் என்பது நினைத்து விடாதீர்கள். ஈமானுக்கு பாதிப்பு. யாக்குத்துபா அவருடைய பெயரால் சொல்லப்படுகின்ற ஒரு பாடல் தொகுப்பு என்ன வருகிறது? உமையுனாதிஸ்மி அல்ஃபம் பி கல்வத்திஹி சர்மம் பி அஸ்மத்திஹி ஃபல்யது யா அப்துல் காதிர் ஜீலானி. யார் என்னுடைய பேரை 1000 தடவை கூப்பிடுகிறாரோ, தனிமையிலே இருந்து கொண்டு கூப்பிடுகிறார்களோ, உறுதியாக நிலையிலே இருந்து கொண்டு கூப்பிடுகிறார்களோ, அஜத்துஹு முஸ்ரிஅன், நான் அவருக்கு வேகமாக பதில் சொல்வேன் என்று அப்துல் காதிர் ஜீலானி சொல்வதாக அவர் சொல்லவே இல்லை. அவர் சொல்லவே இல்லை, அவருடைய பெயரால் சொல்லியிருக்கிறார்கள். 1000 தடவை ஒருவரை அழைத்தால், கஷ்டத்திலே அழைத்தால் அவர் பதில் சொல்வதாக சொல்லுகின்ற பாடல்களை எம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இன்னும் பாடிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன ததுஊனஹு மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாத யாரையெல்லாம் உலகத்தில் கஷ்டத்தின் போது நீங்கள் அழைப்பீர்களோ, இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற மனிதர்கள். அது அவனும் என்னுடைய அடியான், அடிமை. ததுஊஹும், ஏழுமென்றால் கூப்பிடுங்கள். ஃபல்யஸ்தஜீபு லக்கும், ஏழுமென்றால் பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சேலஞ்ச் பண்றான். யார? மரணிச்சு போனவங்கள்ட்ட போயிட்டு எங்களுடைய தேவையை சொல்லி அழைக்கிற இந்த விடயத்தை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஃபதுஊஹும், நீங்கள் அழையுங்கள். ஃபல்யஸ்தஜீபு லக்கும், முடியுமாக இருந்தால் அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள். இன் குன்தும் சாதிகீன். அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா, அல்லாஹ் கேட்கிறான், நடக்கின்ற கால் இருக்கா அவங்களுக்கு? அம்லஹும் ஐதின் யப்துஷூன பிஹா, பிடிக்கின்ற கை இருக்கா அவங்களுக்கு? பார்க்கின்ற பார்வை ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சேலஞ்ச் பண்றான், அழைக்காதீர்கள். ஒமன் அதல்லு மிம்மை யதுஉ மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களை தன்னுடைய தேவையின் போது அழைக்கின்ற மனிதர்களை விட அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கேட்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வுடைய நல்ல, இதை சிந்தியுங்கள் என்று சொல்கிறேன். ஒரு பொழுதும் இது மார்க்கமாக முடியாது. இதற்கும் அந்த சிறந்த அறிஞர் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் 500 ஹிஜ்ர் 571 அல்லது 574 மரணிக்கிறார். இந்த பாடல் தொகுப்பெல்லாம் சுமார் ஹிஜ்ரி 900க்கும் பிறகு வந்தது. அவருக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அதனால் தான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சீரா வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. யாராவது ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால் இட்டு கட்டினால் தெளிவாக வெளிச்சத்துக்கு வரும். சஹாபாக்களை பார்த்து இட்டு கட்டினால் தெளிவாக வெளிச்சத்துக்கு வரும். வரலாறு பாதுகாக்கப்பட்டது. அந்த வரலாறுல இருட்டடிப்பு செய்ய முடியாது. அதனால் தான் இஸ்லாமிய விஷமிகள், எதிரிகள் யாருடைய வரலாறை தேடி எடுக்க முடியாதோ அது மாதிரி ஒருவரை பிடிச்சு கொண்டு இஸ்லாத்தில் இது போன்ற ஈமானை பாதிக்கின்ற நச்சு கருத்துகள் பேசப்படுகின்ற செய்திகளாக இந்த செய்திகளை நாங்கள் பேசுகிறோம் தோழர்களே. அதே போன்று இன்னொரு முக்கியமான ஒரு பைத்தை, ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே நான் சொல்ல வேண்டும், புரிந்து கொள்வதற்காக வேண்டும். சல்லல் இலாஹு மதாமா மல் கௌசுல் அலா முகாம் வ அலா முஹம்மதினில் ஆலி லிகைரி மகாம், இப்படி ஒரு பாடலும் அவருக்கு பேசப்படுகிறது. ரசூலுல்லாஹை பற்றி சொல்லுகின்ற பாடல். இப்படி அர்த்தத்தை நீங்களாக நினைத்துக் கொள்ளுங்கள். இது யாரை உயர்த்துகிறார்கள், யாரை தாழ்த்துகிறார்கள் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். சல்லல் இலாஹு அலாமா மதல் கௌசு, இந்த முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மஹுல்லாஹ் இருக்கும் வரைக்கும் நபியே அல்லாஹ் உங்களுக்கு ஸலவாத்து சொல்லுகிறான். யார் இருக்கும் வரைக்கும்? இந்த மனிதர் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு ஸலவாத்து சொல்கிறான்.
இது எப்படி வர வேண்டும்? ஒரு வார்த்தை பிரயோகம் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் வர வேண்டியது ரசூலுல்லாஹ் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு ஸலவாத் இருக்கின்றதுதான் சரியான முறையில் வரதாக வர வேண்டும். இது யார் உயர்த்தி? அந்த மனிதரை உயர்த்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாழ்த்தி, நீங்க இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத் சொல்லுவான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வை நாங்கள் நேசிக்கிறோம். ரசூலுல்லாஹ் எங்களுடைய விடவில்லை மேலானவர். ரசூலுல்லாஹ் எங்களுடைய பேரின்ப காதல். என்னென்னலாம் பேசுகிறோம், என்னென்னலாம் சொல்லுகிறோம். ரசூலுல்லாஹ்வை நேசிச்சு நேசிச்சு இரண்டரை கலந்ததை போன்று சொல்லுகின்ற சமுதாயம் இந்த பைத்தை எப்படி அங்கீகரிப்பார்கள்? இந்த வார்த்தையை எப்படி அங்கீகரிப்பார்கள்? ரசூலுல்லாஹ்வை தன்னுடைய கண்ணியத்தை பாதிக்கின்ற, ரசூலுல்லாஹ்வுக்கு மேலான வேறொரு படைப்பை கொண்டு வந்து வைக்கின்ற அளவுக்கு இந்த பாடல் வரிகள் இருக்கின்றன தோழர்களே. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் இந்த பாடல்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் இதை சொல்லவில்லை. சிறந்த ஒரு அறிஞராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார், சிறந்த ஒரு மாமேதையாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவர் சொன்ன செய்திகள் இந்த பாடல்களுக்கும் இந்த கலாச்சாரங்களுக்கும் இந்த நடைமுறைகளுக்கும் முற்றுமுழுதாக மாற்றமான செய்திகள் என்பதை அவருடைய வரலாறை படிக்கின்ற பொழுது எமக்கு புரிகின்றது. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் வாழ்கின்ற காலத்திலே அந்த மாமேதை, அந்த பெரிய அறிஞர், அந்த தௌஹீதை பேசிய அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்கின்ற காலத்திலே அவர் ஒரு பள்ளி ஆசிரியராக செயல்பட்டார்கள். அவர் மதரசாவிலே ஓதி கொடுத்த ஒரு ஆசிரியர். அவருடைய வரலாறிலே எழுதிய மிக முக்கியமான ஒரு புத்தகம் குன்யத்துத் தாலிபீன் என்ற புத்தகம். அறிஞர்களிடம் போய் கேட்டு பாருங்கள். அவர் எழுதிய புத்தகத்திலே ஒரே ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம் குன்யத்துத் தாலிபீன், ஒரு மாணவனுக்கு தேவையான அறிவூட்டல்கள் என்று சொல்லுகின்ற ஒரு புத்தகம். அல் ஃபுதுஹாத்துல் கைப் என்று சொல்லுகின்ற அவருடைய ஸ்பீச் எழுதப்பட்டிருக்கிறது. அல் ஃபத்ஹுர் ரப்பானி, அவர் பேசிய ஸ்பீச் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வரலாறில் ஒட்டுமொத்தமாக தேடினால் இந்த மூன்றையும் தவிர வேறொன்றுமே இல்லை. அவர் எழுதிய ஒரு புத்தகம், அவர் பேசிய ரெண்டு பேச்சுடைய அந்த பேச்சை எழுதிய புத்தகங்கள் இன்றைய சமுதாயத்தில் இன்னும் உயிரோடு இருக்கிறது. லைப்ரரிக்கு போனால் பார்க்கலாம். குன்யத்து தாலிபீனை பரட்டலாம். அவர் என்ன சொல்லுகிறார்? லா தஸ்னித் இலா கைரில்லாஹ், நீங்க பிரார்த்தனை செய்யறதாக இருந்தா அல்லாஹ்வை தவிர வேற யார்ட்டையும் நீங்க கேட்றாதீங்க என்று புத்தகத்தில் இருக்கிறது. படைப்பாளனை விட்டு விட்டு படைப்பிடம் நெருங்க வேண்டாம், அவருடைய புத்தகத்தில் இருக்கிறது. நஃப்ஸுக்கு கட்டுப்பட வேண்டாம், புத்தகத்தில் இருக்கிறது. அவன் சொல்லுகிறான் இவன் சொல்லுகிறான் என்பதை கேட்க வேண்டாம், புத்தகத்தில் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் இறை தூதர் எதை சொன்னாரோ அதை நீங்கள் கடைபிடியுங்கள் என்று புத்தகத்தில் இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் இன்றைய சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனை. எது சரி எது பிழை என்பதை சரியாக பிரித்து விளங்க முடியாத அளவுக்கு மார்க்க அறிவிலே ஜீரோ. இதை சரியாக புரிந்து கொள்வது எப்படி என்பதை புரிந்து கொள்ளாததன் காரணமாகத்தான் இது போன்ற புனையப்பட்ட கதைகளின் மூலமாக ஒரு சில சமுதாயம் ஈமானை இழக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ஆபத்து என்னவென்றால், அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் எல்லா சமுதாயத்தையும் எடுத்து கேள்வி கணக்கு கேட்கின்ற பொழுது ஒரு சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இது தபர்ர அல்லதீன துபிஉ மினல்லதீன தபஉ வரஅவுல் அதாப் வதகத்தஅத் பிஹிமுல் அஸ்பாப். ஒரு சமுதாயம் அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரணைக்காக அழைக்கின்ற பொழுது ஒரு சமுதாயம் என்ன செய்வார்கள்? ஓடுவார்கள். என்ன சொல்வார்கள்? உலகத்தில் யாரை பின்பற்றினார்களோ அந்த பின்பற்றிய மனிதரை விட்டு ஓடுவார். ஓடுகின்ற சமுதாயம் என்ன சொல்வார்கள் தெரியுமா? எங்களுக்கும் இன்னொருக்க இந்த உலகத்தில் போய் அமல் செய்வதற்கான சந்தர்ப்பம் அல்லாஹ் வழங்க வேண்டியிருக்குமே. அன்றைய நாளில் யாரை பின்பற்றினார்களோ அந்த பின்பற்றப்பட்ட அந்த மனிதர்கள், எனக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் இவர்களை என்னை பின்பற்ற சொல்லவில்லை என்று அந்த மனிதர்கள் ஒதுங்குவார்களாம் நாளை மறுமையில். குர்ஆன் சொல்கிறது, இது தபர்ர அல்லதீன துபிஉ, யார் யாரையெல்லாம் இந்த உலகத்தில் தலைவர்கள் இமாம்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரையும் தாண்டி யார் யாரையெல்லாம் ஒரு சமுதாயம் பின்பற்றினார்களோ அந்த பின்பற்றப்பட்ட மனிதர்கள் மஹ்ஷரை விட்டு அல்லாஹ்விடத்தில் ஒதுங்குவார்கள். நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, நான் சொல்லவில்லை, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஒதுங்குகின்ற பொழுது உலகத்தில் அவர்களை பின்பற்றிய மனிதர்கள் சொல்வார்களாம், வதகத்தஅத் பிஹிமுல் அஸ்பாப் வகால அல்லதீன தபஉ லவ் அன்ன லனா கர்ரா, இன்னொரு தடவை எங்களுக்கு உலகத்தில் அல்லாஹ் வாழ்க்கையை தந்தால்
இன்றைய நாளில் எங்களை விட்டு இவர் ஒதுங்கியதை போன்று உலகத்தில் போய் நாங்களும் சொல்லிவிட்டு வருவோம். எப்படி சொல்லுவோம்? இவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிட்டு திருப்பி விசாரணைக்கு வருகிறேன் என்று அந்த நேரத்தில் மனிதர்கள் கதறுவார்கள் என்ற செய்தியை குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்தை சிந்தியுங்கள். ஈமானை பாதிக்கின்ற விடயங்கள் மிக கவனமாக இருங்கள். ஏனென்றால் எம் ஈமான் பறிபோனால், எம் ஈமானுக்கு ஆபத்து வந்தால், நாளை மறுமையில் எந்த அமல் செய்தாலும் நாளை மறுமையில் ஜீரோவான ஒரு நிலையில தான் அல்லாஹ்வை நானும் நீங்களும் சந்திக்க வேண்டி வரும். எனவே தோழர்களே, இது போன்ற விடயங்கள் யாரையும் குறிச்சு காட்டுறதுக்கோ, யாரையும் குறை சொல்றதுக்கோ, யாரையும் ஏசுறதுக்கோ அல்ல. ஈமானுக்கு பாதிப்பான செய்தி இருப்பதனால் இதை பற்றி சிந்திக்க வேண்டும், இதை பற்றி யோசிக்க வேண்டும். இதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா என்பதை உணர வேண்டும் என்பதற்காக இது போன்ற தகவல்களை உங்கள் முன்னால் வைக்கிறேன். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஈமான்தாரியாரா வாழ்ந்து மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானா.